Children, today we are going to see the lesson in history in the earliest cities that under that Harappan cities. We are going to see, okay, that Harappan cities. So this Harappan cities were well planned. Deep mama nalla, it is well planned and reflected the advancement of town planning, okay, the advancement of town planning, knowledge of the people. So in the Harappan cities எப்படி நம்ம சிட்டிஸ்லாம் இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ இந்த ஹரப்பன் சிட்டிஸ் எப்படி இருந்ததுன்னா, cities were well planned, these cities were well planned and reflected the advancement of town planning knowledge of the people. அவங்க அந்த டவுன் பிளானிங்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட நாலேஜ் வந்து இந்த ஹரப்பன் சிட்டிஸ் மூலமாக நமக்கு தெரியுது. அவங்களோட வெல் பிளான்ட் இதை நாலேஜ்லாம் நமக்கு நல்லா தெரிகிறது இந்த ஹரப்பன் சிட்டிஸ் அந்த எப்படி கட்டியிருக்காங்கிற அந்த முறையை வச்சு. ஓகே, ஸோ இந்த ஹரப்பன் சிட்டிஸ் வந்து டிவைடட் இன்டு டூ. The cities were divided into two. என்ன மாதிரி அதை டிவைட் பண்ணியிருக்காங்க? டூவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிட்டாடல், என்னதுமா சிட்டாடல், அண்ட் லோவர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னது சிட்டாடல் and a lower town. So the citadel, where it is, the citadel lay to the west side la இந்த citadel வந்து அமைஞ்சிருந்ததா and was built on a higher level. ஸோ இது என்னமா, இந்த சிட்டாடல் வந்து ஒரு ஹையர் உயரமான பிளேஸில் வந்து இதை கட்டியிருந்தாங்களாம். தென் and it was smaller than a lower town. இந்த லோவர் டவுனை விட இந்த சிட்டாடல் வந்து ரொம்ப சின்னது. இந்த லோவர் டவுன் எந்த இடத்துல இருந்தது? லொக்கேட்டட் டு த ஈஸ்ட். ஸோ த சிட்டாடல் லே டு த வெஸ்ட். இது என்னம்மா, சிட்டாடல் வந்து வெஸ்ட் சைடில் ஹையர் லெவலில் கட்டியிருந்தாங்களாம். ஸோ அது லோவர் டவுன் எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து கீழே கொஞ்சம் உயரம் இல்லாமல் கீழே இருந்தது, அதுவும் ஈஸ்ட் சைடில் வந்து இருந்துதான். ஸோ அந்த மாதிரி இந்த ஹரப்பன் சிட்டிஸ் வந்து நல்ல பிளானாக கட்டியிருந்தாங்க. அது அவங்க எவ்வளோ நாலேஜபிளாக இருந்தாங்க பீப்புளுங்கிறத நமக்கு காட்டுது. அப்புறம் இந்த சிட்டிஸ் வேர் டிவைடட் இன்டு சிட்டாடல் அண்ட் லோவர் டவுன். சிட்டாடல் வந்து வெஸ்ட் சைட்லேயும் லோவர் டவுன் வந்து ஈஸ்ட் சைட்லேயும் இருந்தது. சிட்டாடல் வந்து கொஞ்சம் ஹையர் பிளேசஸில் இருந்த உயரமான பிளேசஸில் வந்து ராஜா முக்கியமான ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்களாம். இந்த லோவர் டவுனில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, நம்மளை மாதிரி நார்மல் காமன் பீப்புளெலாம் வந்து இந்த இடத்துல வாழ்ந்தாங்க. தென் இந்த சிட்டாடல் வந்து எப்படி வந்து கட்டியிருந்தாங்கன்னா, சிட்டாடல் built on mud brick platform. பிரிக்னால அது வந்து மண்ணாலான அந்த பிரிக்னால கட்டப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்துதான். பிளாட்ஃபார்ம் கன்சிஸ்டட் ஆஃப், அதில் என்னென்ன எல்லாம் இருந்ததுன்னா, கன்சிஸ்டட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் buildings such as or like
என்ன மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருந்தது? கிரானரிஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் அண்ட் ரிலீஜியஸ் பில்டிங். பப்ளிக் அண்ட் ரிலீஜியஸ் building. Okay, public and religious buildings irundhathu and assembly hall. ஸோ இது இவ்வளவும் அந்த சிட்டாடலில் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி முக்கியமான இடங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சிட்டாடல் பிளேஸில் இருந்தது. என்னது? கிரானரிஸ், களஞ்சியம், இந்த விளைஞ்ச நெல் அந்த மாதிரிலாம் கொட்டி வைக்கிற அந்த ஒரு களஞ்சியம். பப்ளிக்கம், ஓகே, பொது இல்லைன்னா மத சம்பந்தமான மண்டபங்கள், அப்புறம் மக்கள் வந்து கூட்டம் போடுறதுக்கான அசம்பிளி ஹால். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிட்டாடலில் இருந்தது. ஸோ அந்த சிட்டாடல் எப்படி பில்ட் பண்ணியிருந்தாங்க? ஆன் a mud brick platform. So this is about citadel, and next is about Great Bath of Mohenjo-daro. Great Bath of Mohenjo-daro. Okay, so for example, an important structure of citadel. மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட் பில்டிங்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னோம்னா அது என்னன்னா கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சிட்டாடலில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ், த கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ. இது எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் சரவுண்டட் பை ரூம்ஸ் ஆன் ஆல் சைட். ஓகே, இட் வாஸ் சரவுண்டட் பை ரூம்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். எல்லா சைட்லேயும் அந்த கிரேட் பாத்தை சுற்றி நிறைய ரூம்ஸ் இருந்தான். இட் வாஸ் சரவுண்டட் பை ரூம்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். அதுக்கப்புறம் இது பிரிக் வால், பிரிக்ஸால் ஆனது. ஓகே, ஸோ த பிரிக் வால்ஸ் வேர் கோட்டட் வித் பிளாஸ்டர் and layered with natural tar, okay, to make them water tight. I'll tell you the meaning for this children. ஸோ இந்த சிட்டாடலில் இருக்கிற முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர், இம்பார்ட்டன்ட் பில்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோ அது வந்து என்னென்னா ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள ஒரு டேங்க். ஓகே, ஸோ அந்த டேங்க்கில் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ. அதில் வந்து இதை வந்து சரவுண்டட் பை ரூம்ஸ் ஆன் ஆல் சைட். ஸோ இந்த பாத் சுற்றி என்னமா, அந்த டேங்கை சுற்றி, குளத்தை சுற்றி என்னமா இருக்குமா, நிறைய ரூம்ஸ் இருந்தது. ஸோ அதில் வால்ஸ், அதில் கட்டியிருக்க அந்த செவரு எப்படி இருந்ததுன்னா பூசி இருந்தாங்களாம், பிளாஸ்டரால் பூசி இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நேச்சுரல் தாரை வச்சு ஒன்றோட ஒன்று அடுக்கியிருந்தாங்களாம். ஏன்னா அதுலேருந்து சீக்கிரமாக அந்த குளத்துலேருந்து வெளியில் வாட்டர் வந்து கசிஞ்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த பிரிக்ஸ் வாலில் பிளாஸ்டரால் கோட் பண்ணியிருந்தாங்க, பூசியிருந்தாங்க. அதை ஒன்றோட ஒன்று அந்த தாரை வச்சு அதை அடுக்கியிருந்தாங்க அந்த பிரிக்ஸ் எல்லாம். ஸோ தட் வென் பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் won't கம் அவுட், அது வாட்டர் வந்து கசிஞ்சு லீக் ஆகாது, அப்படிக்காதுக்காக தான் இதை அப்படி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தென் வாட் ஹேப்பன், த டேங்க் may have been filled with water. இது என்னமா, வாட்டர் நிரப்பியிருப்பாங்களா, ஃபில்ட் வித் வாட்டர். எங்கேருந்து கொண்டு இருப்பாங்க, அது வந்து டேங்க் மாதிரி கட்டியிருப்பாங்க குளம், ஆனால் அதுலேயே வாட்டர் வந்து இருக்காது பெர்மனெண்ட்டாக. ஸோ என்ன பண்ணுவாங்க, மே ஹவ் பீன் ஃபில்ட் வித் வாட்டர் brought from a well.
வெல், வேறு இடத்துல கிணத்துலேருந்து தண்ணியை கொண்டு வந்து இதில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ த டேங்க் மே ஹவ் பீன் ஃபில்ட் வித் வாட்டர் brought from the well and emptied after use. ஸோ அதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்க, இது இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ் அப்போ தான் இந்த கிரேட் பாத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஃபில் பண்ணுவாங்க. வேறு இடத்துலேருந்து கிணத்துலேருந்து கொண்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் செரிமனி முடிஞ்ச உடனே அதில் இருக்க அந்த வாட்டரை வந்து காலி எம்டி பண்ணிடுவாங்களாம். எம்டி த டேங்க் ஆஃப்டர் யூஸ். தட் வாஸ் த டேங்க் மே ஹவ் பீன் ஃபில்ட் வித் வாட்டர். அங்கே எதுலேருந்து கொண்டு வராங்க, கிணத்துலேருந்து வேற எங்கேயோ இருக்கிற கிணத்துலேருந்து கொண்டு வந்து இதில் நிரப்பி அந்த ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே இதை எம்டி பண்ணிடுவாங்க. எம்டி ஆஃப்டர் த யூஸ். ஓகே, அண்ட் திஸ் டேங்க் எதுக்காக அதை ஃபில் பண்ணுறாங்கன்னா, மே ஹவ் பீன் யூஸ்ட் பை, யாருமே அதை யூஸ் பண்ணுவோம், மே ஹவ் பீன் யூஸ்ட் பை இம்பார்ட்டண்ட் பீப்புள், முக்கியமான மக்கள் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இம்பார்ட்டண்ட் பீப்புள் லைக் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், முக்கியமான விழாக்கள் அப்போ இதை என்ன பண்ணுவாங்க, அந்த டேங்க்கில் தண்ணி யூஸ் பண்ணி கொட்டி இம்பார்ட்டண்ட் பீப்புள் மட்டும்தான் அதில் வந்து குளிப்பாங்க. ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். This is about the Great Bath of Mohenjo-daro. So the Great Bath of Mohenjo-daro சிட்டாடலில் உள்ள ஒரு முக்கியமான பில்டிங். ஓகே, அது டேங்க் மாதிரி இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் டேங்க் மாதிரி இருக்கும். அதோட வால் வந்து பிளாஸ்டரில் கோட் பண்ணியிருப்பாங்க, பூசியிருப்பாங்க. தாரால் அந்த பிரிக்ஸ் எல்லாம் அடுக்கியிருப்பாங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்டிக்காக இருக்கணும், வெளியில் தண்ணி லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதில் தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து வேற ஒரு கிணறுலேருந்து கொண்டு வந்து முக்கியமான விழாக்கள் அப்போ அதை கொட்டிட்டு அதை முடிஞ்ச உடனே அதை எம்டி பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்களாம். அந்த தண்ணியை அதுலேயே வைக்க மாட்டாங்க. அதை யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மே ஹவ் பீன் யூஸ்ட் பை தி இம்பார்ட்டண்ட் பீப்புள், முக்கியமான மனுஷங்கள் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ. தென் நெக்ஸ்ட் இஸ் தி about the lower town. We saw about the Great Bath that is in the citadel. Next, how the lower town is. Okay, lower town. The lower town oda ella portions எப்படி இருக்குமா, divided into rectangular section. Okay, the lower town was divided into rectangular section. Rectangular section இருக்குமா, ஏதால இப்படி rectangular section இருக்குனா, which were formed by wide roads that cut and each at an right angle. ஸோ அதிலோட இருக்க அந்த ரோட்ஸ் எல்லாம் ரைட் ஆங்கிள் மாதிரி அது என்ன இருக்குமா, கட் ஆகிருக்குமா. அதனால தான் அந்த லோவர் டவுனோட அந்த செக்ஷனே ரெக்டாங்குலர் மாதிரி இருக்குமா. ஸோ தென் த காமன் பீப்புள், இந்த சாதாரணமான பீப்புள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேர் பில்ட் ஹவுசஸ் on either side of these roads, these rectangles, right angle roads, these roads. ஸோ இந்த காமன் பீப்புளெலாம் என்ன பண்ணியிருப்பாங்களாம், இந்த அவங்களோட ஹவுசஸ்லாம் இந்த ரோடுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் கட்டியிருப்பாங்களாம், எய்தர் சைட் ஆஃப் தீஸ் ரோட்ஸ். எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஹவுசஸ் தே ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட், தே யூஸ்ட் மெட்டீரியல்ஸ் such as என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ், ஜிப்சம், மார்ட்டர்லாம் ஒரு கல்லுமா, மார்ட்டர் பெஸ்டல்லாம் வந்து கல். ஓகே, மார்ட்டர் அண்ட் பிரிக்ஸ்.
செங்கல் இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட அந்த வீடுகளை வந்து அவங்க கட்டியிருக்காங்களாம். காமன் பீப்புள் வேர் பில்ட் ஹவுசஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தீஸ் ரோட்ஸ். அந்த மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜிப்சம், மார்டர் அண்ட் பிரிக்ஸ். அண்ட் தீஸ் ஹவுசஸ் வேர் ஓகே, இந்த ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குமா, வேர் 1 or 2 stories, ஒரு மாடி இல்லைன்னா 2 மாடியாக கட்டியிருப்பாங்களாம். அண்ட் ஹேட் several rooms okay, built around the courtyard. என்ன பண்ணியிருப்பாங்களாமா, அந்த இவங்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடு வந்து 1 மாடியோ இல்லை 2 மாடியோ 2 ஸ்டோரிஸ் உள்ள வீடாக இருக்குமா. அந்த முற்றத்தை சுற்றி நிறைய ரூம்ஸ் வந்து கட்டியிருப்பாங்களாம். ஸோ ஹேட் செவரல் ரூம்ஸ் பில்ட் அரவுண்ட் த கோர்ட்யார்ட். கோர்ட்யார்டுனா முற்றம், வீட்டுக்கு முன்னாடி முற்றம்னு சொல்லுவாங்களாமா. அதில் சுற்றி நிறைய ரூம்ஸ் வந்து கட்டியிருப்பாங்களாம். அந்த ரூம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஏரி, நல்ல காற்றோட்டமாக இருக்குமா. ஏன்னா அதில் நிறைய விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் வந்து இருக்குமா. த ரூம்ஸ் வேர் ஏரி, நல்ல காற்றோட்டமாக இருக்குமா. எதனால்? as they had several doors and windows. அதில் நிறைய கதவுகள் ஜன்னல்கள் அதிகமாக இருந்ததுனால அங்கே நல்ல காற்றோட்டமாக அந்த அவங்க வீட்டுகளில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் some of the houses, நிறைய ஹவுசஸில் they even had wells, கிணறுகளும் இருந்ததாம். அவங்க வீட்டுங்களில் நிறைய வீட்டில் கிணறுலாம் இருந்துச்சாம். ஸோ இந்த லோவர் டவுனோட அந்த வீடுங்க எப்படி இருந்தால் ரோடோட அமைப்பில் ரைட் ஆங்கிள்ஸ் ஷேப்பில் இருந்தனால டவுனே எப்படி இருந்துதான் இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சாம். ஸோ காமன் பீப்புள் அந்த ரோடுக்கு 2 சைடுமே வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீடு எதனால் மெட்டீரியல்ஸ்லாம் பிரிக்ஸு, ஜிப்சம், மார்டர் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டோன், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓகே. ஜிப்சம்னா அந்த பொடி பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க. அந்த ஹவுசஸ் 1 மாடியோ 2 மாடியோ இருக்கும். அந்த முற்றத்தை சுற்றி நிறைய ரூம்ஸ் இருந்தது. ஸோ இந்த ரூம் எல்லாம் நல்லா காற்றோட்டமாக இருந்ததுதான். ஏன்னா அதில் நிறைய டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இருந்தது. நிறைய இதில் வந்து கிணறுலாம் வந்து இருந்துச்சாம். ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா இந்த சிட்டாடல் அண்ட் லோவர் டவுன், சிட்டாடல் and lower town, இது ரெண்டுமே எப்படி இருந்ததுன்னா had walls. அந்த walls எப்படி இருந்தது? ஆஃப் baked bricks. பேக்டுனா வேக வச்ச செங்கல், bricks around them. ஸோ எப்படி இருந்துச்சு அம்மா இந்த சிட்டாடல் எப்படி இருந்துச்சுன்னா இந்த லோவர் டவுனும் சிட்டாடலும் அந்த வால்ஸ் அதை சுற்றி வந்து வால்ஸ் இருந்துதான். அந்த டவுனை சுற்றி பெரிய சுவர் இருந்தால் அந்த சுவர் எதால் கட்டப்பட்டிருந்தது? சுடப்பட்ட செங்கலால் கட்டப்பட்டிருந்துதான். அந்த செங்கல் வந்து இந்த எப்படி இருக்குமா, அந்த வால் வந்து எப்படி இருக்குமா, the wall was stronger. The wall was stronger. எதனால் அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா as they were built of bricks in an interlocked manner or pattern. ஸோ அந்த சிட்டிஸ் இந்த சிட்டாடலும் இந்த லோவர் டவுனையும் சுற்றி என்ன இருந்ததுமா, நிறைய பெரிய வால், அது
நடுவில் சிட்டிஸ் இருக்கும், அதை சுற்றி ஒரு பெரிய வால் இருந்தது, சுவர் இருந்தது. அந்த சுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சா. ஏன் அதில் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த அந்த கட்டின அந்த சுவரோட அந்த பிரிக்ஸும் ஒவ்வொரு பிரிக்ஸும் ஒன்றோட ஒன்று வந்து கோத்து இருக்கா மாதிரி நல்லா சேர்த்து ஜாயினாக இருக்க மாதிரி இன்டர்லாக் ஆகிருக்குமா. அதனால் அந்த சுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சாம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த பிரிக்ஸு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வரைக்கும் இன்னும் இப்போ கூட அது என்ன இருக்குது, அந்த வால் உடையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. திஸ் இஸ் அபவுட் த லோவர் டவுன் citadel. And next we see about the drainage system. Okay, its drainage system. Drainage system. Okay, so Harappan cities, in the Harappan cities had also efficient drainage system. அப்படின்னா ட்ரைனேஜ்னா வடிகால், அப்படியே நீர் வந்து அப்படியே தேங்காமல் அது ஒழுங்காக ஒரு பாதை மாதிரி அமைச்சு அது மூலமாக எல்லாமே போயிடும். ஓகே, தட் இஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரப்பன் சிட்டிஸ் ஹேட் ஆல்சோ எஃபிஷியன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஒவ்வொரு வீட்லேயும் எவ்ரி ஹவுஸ் ஹேட் அ ட்ரெயின். ஒவ்வொரு வீட்லேயுமே ட்ரெயினாக இருக்கும். which was connected to the main common drain. Now we have a drainage system. இது மாதிரி பழைய காலத்தில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஹவுஸ் ஹேட் அ ட்ரைனேஜ் விச் வாஸ் கனெக்டட் டு த காமன் ட்ரைனேஜ். காமனாக ஒரு ட்ரைனேஜ் இருக்கும். ஸோ எல்லார் வீட்டோட அந்த ட்ரைனேஜும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த காமன் ட்ரைனேஜோட இணைச்சிருப்பாங்களாம். ஸோ அப்படி ஃபார்ம் ஆனது ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கடினமான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம். அது தட் இஸ் ஃபார்ம் இன் complex drainage system. So in the drainage system, how it is? It is a complex drainage system, forming the complex drainage system. So Harappan cities la அதே எப்படி மொஹஞ்சதாரோ அந்த கிரேட் பாத் இருந்தது, அது மாதிரி அந்த ஹவுசஸ் சிட்டாடல் லோவர் டவுனோட ஹவுசஸ்லாம் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸையும் அவங்க நல்ல ஒரு திறமையாக எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ எவ்ரி ஹவுஸில் ஒரு ட்ரெயின் இருக்கும். அது ஸ்ட்ரீட்டில் இருக்க காமன் ட்ரெயினில் போய் அது அப்படியே ஜாயின் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகும்போது அது வந்து ஒரு ப்ராப்பர் காம்ப்ளெக்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்படி இருக்குமானா, the drain were laid straight line. அது எப்படி இருக்குமா, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி போய் அப்படியே கீழே அப்படியே சரிவாக ஸ்லோப்பிங்காக ஆகும். had gentle slope. அப்படியே அது எப்படி இருக்குமா, சரிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அண்ட் கவர்டு. அது எப்படி பண்ணியிருப்பாங்க, திறந்திருக்காது, அது கவர்டு வித் ஸ்டோன் ஸ்லாப். கல்லால் ஆனந்த ஸ்லாபை வச்சு அதை மூடியிருப்பாங்களாம். கவர்டு வித் ஸ்டோன் ஸ்லாப். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஹவு இட் வில் பி, that will be in a straight line, laid in a straight line and had a gentle slope and covered with, இதுதான் அது மேலே அப்படியே எப்படி இருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. எதால, ஸ்டோன் ஸ்லாபால கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, the drain had inspection hole at regular intervals. I'll tell you what it is. Intervals. So the drain had special or inspection hole at regular intervals, making them possible
making them possible to clean them. எதுக்காக அந்த மாதிரி ஹோல் வச்சுருப்பாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு இன்டர்வல் விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஹோல் இருக்குமா. எதனால், ஏதாவது அதில் ப்ராப்ளம், ஏதோ அடைப்போ ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்வல்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஹோல் வந்து அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக எனி ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன், they will remove it and clean that. Okay, this is about the drainage system of the Harappan cities. Harappan cities ஓட அந்த drainage எப்படி இருக்குமாமா, that is had a efficient drainage system. அவங்களோடது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ட்ரெயின், அது ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மெயின் காமன் ட்ரெயினோட போய் அது அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் கனெக்ட் ஆகிட்ட அப்புறம் இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா, and gentle slope, and it was closed covered with a stone slab. ஸோ அந்த ஸ்டோன் ஸ்லாப் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின்ஸ் எப்படி இருக்குமா, இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஹோல்ஸ் வில் பி தேர். இஃப் எனி ப்ராப்ளம், ஏதாவது அந்த ப்ராப்ளம் அடப்பு அந்த மாதிரி ஏதாச்சுன்னா அந்த ஸ்லாபை ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவாங்க. லைக் திஸ் இஸ் வாட் அபவுட் த ட்ரைனேஜ் system. I hope you have understood the concept. We'll see the assignment. Learn and write. So your assignment is learn and write Great Bath of Mohenjo-daro. I hope you understood the concept, children. Thank you. Have a nice day.